11.2ல தேர்ட் சம் பார்க்கலாம். இதுல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா e பவர் 3x மைனஸ் 6ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இது இன்டகிரேஷன் எழுதலாம். e ஆஃப் 3x மைனஸ் 6 dx எதை பேஸ் பண்ணி டெரிவேட்டிவ் பண்ண இன்டகிரேஷன் பண்ண சொல்றாங்களோ அதை இங்க போடணும். எக்ஸ்னா எக்ஸ், ஒய்னா ஒய், இங்க என்ன இருக்கோ அது இங்க வரணும். ஓகேவா? நமக்கு e பவர் எக்ஸுக்கு நமக்கு ஃபார்முலாஸ் தெரியும். இப்போ இன்டகிரேஷன் ஆஃப் e ஆஃப் எக்ஸ் பண்ணா நமக்கு என்ன வரும்? இன்ட்டு e ஆஃப் எக்ஸ், e பவர் எக்ஸ் பிளஸ் சின்றது வரும். அதே இன்டகிரேஷன் ஆஃப் e பவர் ax பிளஸ் b இன்ட்டு dx இருந்துச்சுன்னா என்ன வரும்? e ஆஃப் ax பிளஸ் b டிவைடட் பை எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் a ஓட வேல்யூஸ் டிவைட்ல போடணும். ஓகேவா? இப்போ நமக்கு இங்க இது என்ன ஃபார்மேட்ல இருக்குன்னா ax பிளஸ் b ஆர் மைனஸ் b, என்ன வேல்யூஸ் வேணாலும் இருக்கலாம், பிளஸ் மைனஸ் மாத்தி சேஞ்ச் ஆகி கூட இருக்கலாம். ஓகேவா? அப்ப நம்ம இங்க என்ன எழுதணும்? e ஆஃப் ax பிளஸ் bன்றது நமக்கு இங்க 3x மைனஸ் ஆஃப் 6 அப்படியே கொடுத்துருக்காங்க. அப்படியே போட்டுட்டு எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்னது? இங்க 3 பிளஸ் சி. இவ்வளவுதான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா e பவர் 8 மைனஸ் ஆஃப் 7x கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இது இன்டகிரேஷன் எழுதிக்கலாம். e பவர் 8 மைனஸ் 7x இன்ட்டு dx எழுதிட்டேன். இதுக்கும் நம்ம சேம் ஃபார்முலா தான் இங்க யூஸ் பண்ண, சேம் ஃபார்முலா. e பவர் x பண்ணா நமக்கு என்ன வரும்? e பவர் ax பிளஸ் b வரும். இங்க ax பதில 8 மைனஸ் 7x. இங்க a ஓட வேல்யூஸ் என்ன? x ஓட கோஎஃபிஷியன்ட் தான் நமக்கு a ஓட வேல்யூஸ். x ஓட கோஎஃபிஷியன்ட்னா இங்க -7. இப்போ -7 பிளஸ் சி. நமக்கு இதுக்கப்புறம் சிம்பிளிஃபை நம்மளால மேக்ஸிமம் எவ்வளவு பண்ண முடியுதோ பண்ணி வைக்கணும். ஓகேவா? இப்போ டிவைட்ல வந்து நமக்கு எப்பவுமே வந்து மைனஸ் வரக்கூடாது. அதனால மைனஸ் வந்து நியூமரேட்டர் எடுத்துட்டு போயிடலாம். e பவர் 8 மைனஸ் ஆஃப் 7x டிவைடட் பை 7 பிளஸ் சி. இதுல தேர்ட் சம் பார்க்கலாம். தேர்ட் சம் 1 டிவைடட் பை 6 மைனஸ் ஆஃப் 4x கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இது இன்டகிரேஷன்ல எழுதிக்கலாம். 1 டிவைடட் பை 6 மைனஸ் ஆஃப் 4x இன்ட்டு dx. இப்போ நான் வந்து நமக்கு இது என்ன ஃபார்மேட்ல இருக்குன்னா 1 பை எக்ஸுக்கு பதிலா இருக்கு. ஓகேவா? நமக்கு டினாமினேட்டர்ல ax பிளஸ் b ஃபார்மேட் வந்துட்டு பவர்ஸ்ல வந்து 1 இருந்துச்சுன்னா, இப்போ வந்து நம்ம 1 பை எக்ஸ் இன்டகிரேஷன் ஆஃப் இருந்தா நம்ம என்ன போடுவோம்? log xன்றது போடுவோம். ஓகேவா? இதே வந்து 1 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா நம்ம இதை வந்து ரெசிப்ரோக்கல் எடுத்துட்டு போயிடுவோம். -2 போட்டுட்டு x பவர் n ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஏன் நம்ம இதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா, இப்ப x -2 -1 எடுத்துட்டு போயிட்டோம் அப்படின்னா நமக்கு x பவர் n ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது x -1 + 1 ஆயிடும். இங்க -1 + 1 டினாமினேட்டர் வந்து நமக்கு 0 வந்துடும். ஓகேவா? அப்போ 0 வந்துச்சு அப்படின்னா நமக்கு இன்ஃபினிட்டி ஆயிடும் வேல்யூஸ். அதனால நம்ம 1 பை எக்ஸுக்கு நமக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? log xன்னு யூஸ் பண்ணுவோம். இப்ப இதையும் நம்ம வந்து நியூமரேட்டர் எடுத்துட்டு போயிட்டோம்னா பவர்ஸ்ல வந்து 1 ஆயிடும். இப்போ 6 மைனஸ் 4x பவர்ஸ்ல வந்து -1 ஆயிடும். அப்போ இதுவும் வந்து நமக்கு 0 ஆயிடும். அப்ப இது வந்து லாக் ஃபார்மேட். இந்த மாதிரி ஃபார்மேட் வந்துச்சுன்னா நம்ம லாக்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகேவா? இப்போ நமக்கு ஜெனரல் ஃபார்முலா இப்போ லாகுக்கு என்ன அப்படின்னா, இப்போ 1 டிவைடட் பை a x பிளஸ் b இந்த ஃபார்மேட்ல இருக்கு அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா log ஆஃப் இது ax பிளஸ் b போட்டுட்டு இங்க டிவைட்ல x ஓட கோஎஃபிஷியன்ட் a ஓட வேல்யூஸை இங்க போடணும் பிளஸ் c. ஓகேவா? இந்த ஃபார்மேட்ல இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இப்போ நமக்கு 1 டிவைடட் பை 6 மைனஸ் ஆஃப் 4x இருக்கு. இப்போ நமக்கு a ஓட வேல்யூஸ் வந்து -4. அப்ப நம்ம இங்க என்ன எழுதிக்கலாம்? அதுக்கு பதிலா log ஆஃப் மாடுலஸ் ஆஃப் ax-க்கு பதிலா 6 மைனஸ் ஆஃப் 4x டிவைடட் பை x. a ஓட வேல்யூஸ் என்ன? நமக்கு இங்க a ஓட வேல்யூஸ் -4. x ஓட கோஎஃபிஷியன்ட் தான் எப்பவுமே வந்து நம்ம a-வா கன்சிடர் பண்ணணும். இங்க -4 பிளஸ் சி. இதோட ஃபைனல் ஆன்சர் எப்படி எழுதணும்னா நமக்கு டினாமினேட்டர் வந்து மைனஸ்ல வரக்கூடாது, அது நியூமரேட்டர்ல எழுதிக்கலாம். மைனஸ் ஆஃப் log 6 மைனஸ் ஆஃப் 4x டிவைடட் பை 4 பிளஸ் சி. இது நமக்கு வேணாம், இது சம் எக்ஸாம்பிள்ஸ்க்கு தான்.